மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். புத்தி கெட்டுப் போய் அறிவு மயங்கி, தன்னுடைய சுய லாபத்திற்காகவும், தன்னுடைய பேராசைக்காகவும், மக்களின் பணத்தை அபகரித்து, மக்களை காயப்படுத்தி, அதனால் சிறைக்குச் செல்லக்கூடிய பல குற்றவாளிகளை நாம் அறிவோம். ஆனால் தெளிந்த சிந்தனையோடு, சீரிய அறிவோடு, தன்னைப் பற்றிய சுயநலம் சிறிதும் இல்லாமல், தன்னைப் பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லாமல், குனிந்தும், வளைந்தும், உடைந்தும் கிடக்கக்கூடிய முதுகெலும்புகளோடு திரியும் தம் மக்கள், இந்த நாட்டு மக்கள் தலைநிமிர வேண்டும். அவர்கள் பல தலைமுறைகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்காகவே பாடுபட்டு, அதற்காகவே தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் பல தியாகங்களைச் செய்து, அதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி மறைந்து போன ஒரு மாமனிதரைப் பற்றி இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். அந்த மாமனிதர் வேறு யாரும் இல்ல. கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் நாம் பாடப்புத்தகங்களில் படித்துவிட்டு மறந்து போன வ.உ. சிதம்பரனார். இவர் யார்? இவர் வரலாறு என்ன? என்றெல்லாம் இன்று சமூக ஊடகங்களில் பலரும் பேசுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அமைச்சர் ஒருவரின் சர்ச்சை பேச்சு. அதற்காக அந்த அமைச்சருக்கு ஒரு வாழ்த்தும், நன்றியும் சொல்லிவிட்டு, அவர் நன்னயம் செய்துவிட்டு இந்த காணொளிக்குள் நாம் நுழைவோம். இது வ.உ.சி. அவர்களுடைய வரலாறைப் பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு காணொளி கிடையாது. வ.உ.சி. யார்? என்ன பண்ணாரு? எப்ப பிறந்தாரு? எப்ப இறந்தாரு? அதெல்லாம் பத்தி நம்ம இதுல பேசப் போறதில்ல. இந்த சர்ச்சையும், இதை நாம் அணுக வேண்டிய விதத்தைப் பற்றியும் ஒரு மாறுபட்ட கோணத்தை, எனக்கு தெரிந்த ஒரு தாழ்மையான கருத்தை நான் முன்வைக்கப் போகிறேன். இந்த காணொளி ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளது. அதனால தயவு செய்து இந்த காணொளிய முழுசா பாருங்க. நீங்க எவ்வளவு நேரம் இந்த காணொளிய பார்க்கிறீங்க அப்படிங்கிறது YouTubeல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எனக்கு தெரியும். நெறைய பேர் வந்து 1 நிமிஷத்துக்கு மேல பார்க்கல, 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்கல அப்படிங்கிற மாரியான அந்த தரவுகள்லாம் YouTube நமக்கு குடுக்கும். அதனால தயவு செய்து இந்த காணொளிய முழுசா பாருங்க. ஒருவேளை என்னுடைய பேச்சிலும், என்னுடைய சொல்லும் விதத்திலும் ஏதேனும் குறைகளும், பிழைகளும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை. எனவே தயவு செய்து இந்த காணொளியை முழுதாக பாருங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அறிவியல் ரீதியாகவும், வரலாற்று ரீதியாகவும் தமிழர்களின் மரபணுக்களில் புதைந்து கிடக்கும் ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் தங்களுக்கு திணை அளவு உதவி செய்திருந்தாலும், அதை பனை அளவுக்கு போற்றிக் கொண்டாடக்கூடிய அந்த பரந்த மனம். நீ கோடிக்கணக்குல ஊழல் பண்றியா? பண்ணிட்டு போ. அதற்கான தண்டனையை உன்னுடைய ஊழ்வினை உனக்கு கொடுக்கும். ஆனா, எங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று படிப்பதற்கு ஒரு சின்ன ஆத்துப்பாலம் கட்டிக் குடுத்தியா? அந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்த மட்டும் தான் நாங்க நினைவுல வச்சிருக்கோம். நீ செஞ்ச மத்த எல்லா தவறுகளையும் மறந்துருவோம். இது தமிழர்களுடைய ஒரு எளிமை குணம். இந்த எளிமை குணத்தை முதலீடாக கொண்டுதான் பல நூற்றாண்டுகளாக, பல தலைமுறைகளாக தமிழர்களின் முதுகில் பலரும் ஏறி சொகுசாக சவாரி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இன்றளவும் தொடர்கிறது. இதில் மாற்ற வேண்டியது ஒன்றுமில்லை. இது நம்முடைய இயல்பான குணம். இயேசுபிரான் "ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு" என்று சொன்ன அந்த பொன்மொழிக்கு இலக்கணமாக இயேசுபிரான் காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்து காட்டியவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் மட்டும். இதுதான் நம்மளுடைய இயல்பு குணம். ஆனா, தமிழர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நோய் என்ன தெரியுமா? தினையளவு நன்றி செய்த ஒருத்தர வந்து பனையளவு போற்றி கொண்டாடுவாங்க. ஆனா, பனையளவு உதவி செய்த ஒரு மனிதரை தினையளவு கூட நினைக்காமல் காலப்போக்குல மறந்துருவாங்க. அப்படி நம்ம மறந்து போன ஒரு மாமனிதர் தான் வ.உ.சி. அவர். இன்று வ.உ. சிதம்பரனாரை பற்றி மேடையில் ஒருவர் அவதூறாக பேசிவிட்டார் என்ற செய்தி நமக்கு கொந்தளிப்பை தருகிறது. ஆனால் இந்த செய்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம். வ.உ. சிதம்பரனாரை பற்றி பொதுமக்களாகிய நாம் பேச தவறிவிட்டோம். எனவே வேறொருவர் தவறாக பேசுவதற்கு அது இடம் கொடுத்து விட்டது. அவரது வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். எனவே அது இன்னொருவர் தவறாக சிந்திக்க வழி கொடுத்து விட்டது. மறந்ததுதான் முதல் குற்றம். தவறாக பேசிவிட்டார் என்பது இந்த குற்றத்தின் விளைவு. இப்படி புரிந்து கொண்டால் வ.உ.சி. பற்றிய சர்ச்சையில் பெரும் தவறு பொதுமக்களாகிய நம்மிடம்தான் இருக்கிறது என்பது. வ.உ. சிதம்பரனார் அவர் தனக்காகவோ, தன் குடும்பத்திற்காகவோ, அல்லது தன் பெயருக்கு பின்னால் இருந்த அந்த அடையாளத்தை சார்ந்த அந்த மக்களுக்காகவோ தியாகம் எதையும் செய்ய நாட்டு மக்களுக்காக எல்லாருக்காகவும் செய்தார். நீங்களும் நானும் இன்று குடும்பத்தோடு உண்டு உறங்கி உறவாடி மகிழ்ந்து எண்ணம் போல எங்கும் திரியும் இந்த வாழ்க்கைக்காக அவர் ரத்தம் சிந்தினார், சிறையில் கிடந்தார், செக்கிழுத்தார், உப்பில்லாமல் உணவு உண்டு உடல் மெலிந்தார். அவரை மறந்த நாம் தான் குற்றவாளிகளே தவிர, அவரை பற்றி அவதூறாக பேசுவது அல்லது பேசியவரது குற்றம் இங்கே எதுவுமே இல்லை. அவர் ஒரு விதத்தில் நமக்கு வ.உ.சி.யை நினைவுபடுத்தியிருக்கிறார். He invoked the memory of this man's greatness, offering us a chance to revive his legacy in our thoughts. வ.உ. சிதம்பரனாருக்கு சிலை வைத்தோம், அவர் பெயரை வீதிகளுக்கெல்லாம் சூட்டினோம் என்பதெல்லாம் அவரை நாம் மறந்துவிடவில்லை என்பதை காட்டாது. இவையெல்லாம் வெறுமனே புறச்சின்னங்கள். அகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்ன செய்ய வேண்டும்? அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பாடமாக்கி அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி அதைப் போல நாமும் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்ய வேண்டும். அவரது பெரு வாழ்க்கையை பல தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் தான் என்ன? வாங்க சுருக்கமா பார்க்கலாம். வ.உ.சி. அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு சாதாரண அரசியல் தலைவர் கிடையாது. உணர்வுகளை ஆராய்ந்து பக்குவமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர். உதாரணமாக நம் நாட்டு மக்கள் வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்ததை உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார் வ.உ.சி. ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஒரு நாடு அவ்வளவு எளிதாக இன்னொரு நாட்டுக்கு அடிமையாகிற முடியாது அப்படிங்கிறது அவருடைய அசைக்க முடியாத ஒரு புரிதல். பல நூற்றாண்டுகளாக ஒரு நாட்டு மக்களின் குணம் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு சிதைவடைவதனால் மட்டுமே அடிமைகளாக அவர்கள் மாற முடியும் என்பதை உணர்ந்திருந்தார். The people of this country must have endured centuries of preparation to come to this mediocrity. இதை சரி செய்வது வெறும் போராட்டங்களினாலோ வன்முறையாலோ முடியாது என்பதை ஆழமாக விளங்கிக் கொண்டார். மகாத்மா காந்தி அகிம்சை ஒன்றே விடுதலைக்கு தீர்வு என்று கருதினார். ஆனால் வ.உ. சிதம்பரனாரோ அறிவை தூண்டும் கல்வி மட்டுமே நிரந்தர அல்லது நீண்டகால தீர்வாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தார். He valued learning and growth over shallow philosophical ideas. How can people think philosophically without recognizing and closing the knowledge gap? So he proposed education as the solution for freedom and progress post independence.
வ.உ.சி. அவர்களது காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், "பந்திக்கு முந்து படைக்கு பிந்து" எனும் மனநிலையே நாட்டு மக்களுடைய அந்த மனநிலையாக இருந்தது. உணவும், உடல் சுகமும் மட்டுமே மனித வாழ்க்கைக்கு போதும் என்ற அந்த சோம்பல் குணம், அந்த லெதார்ஜி தான் நம்முடைய அடிமை வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே வ.உ.சி. சொன்னார், "கற்பதற்கு முந்துங்கள், இறப்பதற்கு பிந்துங்கள். எஜுகேட் யுவர் செல்ஃப் டூ லிபரேட் யுவர் செல்ஃப்." சொன்னவர் அந்த சொல்லோடு நிக்கவில்லை. ஒரு வழக்கறிஞராக, ஒரு தொழிலதிபராக, பல தொழிற்சங்கங்களின் தலைவராக, போராளியாக, பன்முகங்களில் அதனை மெய்ப்படுத்தியும் காண்பித்தார். வ.உ. சிதம்பரனார் திருக்குறளையும், தொல்காப்பியத்தையும் அச்சில் பதிப்பித்தார். இந்த 2 நூல்களை மட்டும் தமிழர்கள் கற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே அனைத்து தளங்களிலும் விடுதலை பெற்று முன்னேறலாம் என்ற கருத்தை முன்வைத்தார். கண்ணனூர் சிறையில் அடைபட்டிருந்தபோது, அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு தமிழில் செய்யுள் வடிவில் வாழ்க்கை பாடத்தை நடத்தியிருக்கிறார். அந்த பாடங்களின் தொகுப்பாக மெய்யறிவு எனும் நூலை இயற்றி வெளியிட்டிருக்கிறார். கைதிகள் கூட கல்விக்கு தலைப்பட்ட ஒரு காலமாக அந்த காலம் இருந்திருக்கு. இன்னைக்கு கல்விக்கூடங்களிலேயே மாணவர்களே குற்றவாளிகளாக உருவெடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. என்ன ஒரு ஐரணி பாருங்க. பல நூல்களை அவர் தமிழில் இயற்றியிருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் அவற்றை படித்திருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம். இன்று ஒரு நல்ல தமிழ் தட்டச்சு தெரிந்த நபரை வேலைக்கு அமர்த்தி, திறமையான ஒரு கிராபிக் டிசைனர வச்சு, நல்ல ஒரு அட்டைப்படம் டிசைன் பண்ணி, தரமான கிளாஸ் பேப்பர்ல யார் வேணாலும் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடலாம். போலவே கொச்சை தமிழிலும், பேச்சு வழக்கு தமிழிலும் கூட நூல்கள் எழுதுவது மிகவும் எளிது. யார் வேண்டுமானாலும் செய்துவிடலாம். ஆனால் செய்யுள் தமிழில் இலக்கண முறைப்படி ஆழமான கருத்துக்களை அணு அளவு சுருக்கி எழுதுவதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு மிக பெரும் மொழிப்புலமை, தத்துவ புலமை, வாழ்க்கை பற்றிய புரிதல்லாம் வேணும். நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். வ.உ.சி. அவர்களுடைய பெருமையை மட்டுமே பேசக்கூடிய காலம் அல்ல இது. அவரது வாழ்வோடு ஒப்பிட்டு நமது சிறுமைகளை கண்டுபிடித்து களைய முற்பட வேண்டும். So let's compare our life with the life of great leaders like V.O.C. and get some lessons from it. Comparison can be a virtue when it inspires growth, fosters empathy, and guides your personal development. But it's important to choose the right people to compare your life with. Choose your role models very wisely. And Indian history offers us plenty of inspiring examples to learn from. வ.உ. சிதம்பரனார், பகத்சிங், அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா காந்தி இவங்கள பத்தின செய்திகளை மட்டுமே சும்மா காதுல கேட்காம அவங்க எழுதின நூல்களை வாசிக்கணும். An intellectual effort, that is the only shortcut to achieve clarity and escape this chaos. But unfortunately, it's the longest shortcut. There is no other way. நிறைய வாசிக்கணும், நிறைய படிக்கணும். சரி, இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள வருவோம். இந்த பிரச்சனைக்கு சரியான எதிர்வினை தான் என்ன? ஒரு அமைச்சர் மேடையில் வ.உ.சி. குறித்து அவதூறாக பேசிவிட்டார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? அல்லது வீதிக்கு வீதி கூட்டம் போட்டு போராட்டம் செய்யலாமா? அல்லது அவர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று நகர்ந்து விடலாமா? அல்லது நம் மீது என்ன குற்றம் என்று ஒரு கலெக்டிவாக அறிவுபூர்வமாக ஆராய்ந்து முன்னேறலாமா? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்பது வள்ளுவனார் வாக்கு. நம்ம குற்றத்தை நீக்குவது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரே ஆக்ஷன் ஐட்டம். பிறர் குற்றத்தை பார்க்க மட்டும் தான் முடியும். அப்சர்வபிள். இட்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். எனவே இந்த பிரச்சனை மூலமாக கடலில் மூழ்கிய கப்பல் போல தேங்கி கிடந்த வ.உ.சி. அவர்களது நினைவுகளும், செய்திகளும், அவர் இயற்றிய அறிவு நூல்களும் ஒரு கம்பீரமான போர்க்கப்பலை போல அலைகளை அடக்கி மேலெழுந்து கடல் போன்ற நமது சிந்தனை பரப்பில் பயணிக்க நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். வாரத்திற்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வ.உ.சி. போன்ற தியாகிகளின் வாழ்க்கை வரலாறுகளை ஒரு கதை மாதிரி எடுத்து சொல்லுவோம். உங்க கூட பேசுவோம். அவர்கள் இயற்றிய நூல்களை வாசிக்கச் செய்வோம். வரலாற்றை படிப்பது என்பது வெறுமனே அதன் சுவைக்காக மட்டுமல்ல. மனித எண்ணம் எப்போதுமே பிரச்சனைகளால் சூழப்பட்டது பிராக்டிகலி. பிட்டர் ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட்செல்ஃப் அகைன் அண்ட் அகைன். அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த பாடம் நமக்கு வரலாற்றிலும் வ.உ.சி. போன்ற மனிதர்களின் வாழ்க்கையில மட்டும் தான் கிடைக்கும். எ டேட்டாபேஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்ட்யூஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ். நம்ம சிந்தனையில் விதைக்கப்பட வேண்டிய எதிர்காலத்திற்கான பாடங்கள் கடந்த கால வரலாற்றில் மட்டும் தான் கிடைக்கும். எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்க வீட்டு பிள்ளைகள், என் குழந்தைகள் இவங்கலாம் ஒரு சமூகமா அப்ப இருப்பாங்க. அதை எப்படி எதிர்கொள்வாங்க? அதற்கான பாடங்களை கம்ப்யூட்டரோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அல்லது சினிமா நடிகரோ அல்லது ஒரு யூடியூப் சேனலோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிகழ்காலத்தில் இயங்கக்கூடியவை அனைத்துமே எதிர்கால பிரச்சனைகளுக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய கருவிகள் தான். ஆனா பாடங்கள் நமக்கு கடந்த காலத்துல இருந்து மட்டும் தான் கிடைக்கும். எனவே வரலாற்றை படிப்போம். வ.உ.சி. எழுதிய நூல்களை பற்றி பேசுவோம். அறிவை வளர்ப்போம். அறத்தை மீட்டெடுப்போம். நல்லனவற்றை மட்டுமே சிந்திப்போம். கெட்டவர்கள் திருந்துவார்கள் அல்லது தானாக ஒதுங்கி ஒளிந்து கொள்வார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் படைப்பை விரும்புக, கருத்தொன்று பகிர்க, பலருடன் பகிர்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.